12 அடிச்சுனே இருக்காங்க. அதாவது கிளியர் டிஃபரன்ஸ் எங்க அதை செக் பண்ணணும், கரெக்டா ஒரு ட்ரம்ப் கார்டை கொண்டு வந்து பும்ராவை கொண்டு வந்து அந்த யார்கர்ல அப்படியே காலை விரிச்சார் பாருங்க வாஷிங்டன் சுந்தர். அதான் நான் சொன்னேன், நீங்க பும்ரா யார்கரை நீங்க அடிக்கணும்னு ட்ரை பண்ணீங்கன்னா கிரீஸ்ல நின்னுட்டு முடியவே முடியாது. ஷாருக் கானும் உள்ள வராரு, ஃபர்ஸ்ட் பால் நின்றதுல இருந்து ஆடுறாரு. அது ஏன்னா நிக்க முடியாது அந்த இடத்துல. ஏன்னா ரொம்ப கம்மி பால், பர் பால் 4 to 5 ரன்ஸ் தேவைப்படுது. அப்ப எப்படி ஒரே இடத்துல நின்று ஆடுவீங்க? நீங்க செட்டில் ஆறுது வர்றது எல்லாம் இல்ல, மைண்ட்ல வந்து நான் 13 நாட் அவுட் நினைச்சுன்னு உள்ள வந்து முதல் பால் நவுந்துதான். அதை ஒரே ஒருத்தர் கரெக்டா பண்ணார் பாருங்க. டெவாட்டியா கிரீஸ் விட்டு நவுந்தார்ல, பும்ரா வந்து ஒரு 6 அடிச்சார். So Bumrah is just giving you singles. Happy. உங்க ஆஸ்கிங் ரேட் 14-15 இருக்கும் போது இஸ் bowling Yorkers to give you only singles maximum. அந்த மாதிரி இது நார்மலா 1 run per ball தேவைன்றச்சே பும்ரா டேஞ்சர். இதுல உங்களுக்கு 14-15 per over தேவைன்றச்சே பும்ரா ஒரு ஓவர் அப்படி போட்டாருன்னா நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்ப நீங்க ஏதாவது பண்ணணும்னா ஒரு சான்ஸ் ஸ்டம்ப் அவுட் வந்து வித் த பேஸ் அடிச்சாதான் உண்டு. பும்ராவை அகைன்ஸ்ட் த பேஸ் நீங்க அடிக்க முடியாது. பிகாஸ் ஒரு யார்கர் லைன் தான் போடுறாரு. வித் த பேஸ் கிளைட் பண்ணணும்னா அவரே அவுட் சைட் த லைன் ஆஃப் த ஸ்டம்ப்ஸ் போட்டா சான்ஸ், இல்ல நீங்க நவரணும். இன்வேரியபிளி ஒரு ஸ்டம்ப்ல தான் போடுவார். ஸோ நீங்க நவுந்துதான் ஆகணும். அதை யாருமே பண்ணல. அது அண்ட் அஸ்வினி குமார்க்குலாம் கரெக்டா அட்வைஸை கேரி அவுட் பண்ணிட்டு ஒரு இம்பாக்ட் சப்பா வந்துட்டு எவ்ரி பால் வாஸ் போலிங் ஒன்லி யார்கர் லைன். அவர் வந்து ரொம்ப அழகா சேஞ்ச் பண்ணிட்டார். இப்ப அந்த கிளீசனுக்கோ வேற யாருக்கோ கொடுத்திருந்தா கூட இவ்வளவு கரெக்டா போட்டுக்க மாட்டாங்க. அஸ்வினி குமார் ரொம்ப ரொம்ப அந்த யங்ஸ்டருக்கு வந்து செம்ம கூல் ஹெட். என்ன சொன்னாங்களோ ஸ்பீடை கட் பண்ணின்னு கரெக்டா லேண்டிங் எவ்ரி பால் ஆன் தி ஷூ, அதை பியூட்டிஃபுல்லா போட்டு